வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு மினி விளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆடி போகிறோம் அம்மன் வளகாப்பு தான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து கோவிலுக்கு போக முடியாமல் இருக்கும், அம்மன் வளகாப்பு பார்க்க முடியாமல் இந்த வீடியோவில் பார்த்து மகிழ்ச்சி அடைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வளகாப்பு பண்ணுறதுக்காக ஊர்வலமாக தட்டு வரிசை கொண்டு போயிருக்காங்க. அவங்க வந்ததும் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தட்டு வரிசைலாம் ஊர்வலமாக போயிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து தட்டு வரிசை கொண்டு போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து கோவிலுக்குள்ளே வந்து வரவேற்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் கோவிலில் வந்து உட்காந்துருக்குறோம். தட்டு வரிசை கொண்டு வந்தவங்க எல்லோரும் வந்து கோவில் அப்படியே சுற்றி வளம் வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க கொண்டு வந்த தட்டு வரிசையெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், வளையல் வந்து ஃபுல் மாலை மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள். கோவிலில் வந்து நல்ல கூட்டம், அதனால் வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவாக எடுத்தேன், ஃபுல் வீடியோலாம் எடுக்கலை. இப்போ அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அலங்காரம் முடிஞ்சதும் தீபாரணம் கட்டுவாங்க. அப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னுமே நிறைய பேர் வந்துருவாங்க பூஜை ஆகிறதுக்குள்ளே. இப்போ அம்மனுக்கு வந்து ஆராத்தி காமிக்கிறாங்க பாருங்கள். எல்லா மக்களுக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் என்னுடைய வீடியோ மூலமாக வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் சாமி தரிசனம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு கொண்டு வந்த சீர்வரிசை தட்டெல்லாம் வந்து அம்மன் முன்னாடி காமிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி விழாக்கள் வந்து கோவிலில் விசேஷங்கள்லாம் நடக்கும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனையாக பண்ணும்போது அந்த வேண்டுதல் பழிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அம்மனுக்கு நல்லபடியாக வளகாப்பு முடிஞ்சு தீபாதரணையும் நடந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள். எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு கோவிலில் அம்மனுடைய அருள் வந்து நல்லபடியாக எல்லாருக்கும் கிடச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வளையல் வாங்குறதுக்காக லைனில் நிற்கிறோம். வீடியோவோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, அலங்காரம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுனால பக்கத்தில் போய் வீடியோ எடுக்க முடியலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வளையல் பை வாங்கியாச்சு. இந்த வளையல் பையில் மஞ்சள் குங்குமம், வளையல், வெத்தலைப்பாக்கு பழம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கிட்டோம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், சக்கரை பொங்கல்லாம் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அம்மனுடைய அலங்காரத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மீனாட்சி அம்மனுக்கும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, துர்க்கை அம்மனுக்கும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ துர்க்கை அம்மனை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு